இஸ்ரேல் எதையும் செய்யலாம், அரபு நாடுகளும் ஈரானும் எதையும் செய்யக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது. அதை மீறித்தான் ஈரான் எங்களை தடுக்கிறதுக்கு நீங்க யாரான்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நேற்று நட்டான்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் உச்சகட்டமாக 2 பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். நிறைய அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் அதனுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அராட் என்கிற நகரத்தின் மீதும் இஸ்ரேலுடைய டிமோனா நகரத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய காட்சிகளை நீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்க்க முடியும். நம்ம கூட முன்னாடி உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம், அதில் நீங்க பார்க்க முடியும். இந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் 2 பகுதிகளிலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல 180 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை நம்முடைய 2 சேனல்லையும் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களில் இந்த தகவல்களை பொறுத்தவரையில் ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் அமெரிக்க இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களாகத்தான் நம்ம எப்பொழுதுமே உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஈரான் முதலாவது சண்டைக்கு போகல, சண்டைக்கு போனது இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த நிலையில இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு எதிராக ஈரான் பதிலடி தாக்குதல்களை உச்சமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அந்த வகையில நேற்றைய தினம் ஈரானுடைய நட்டான்ஸ் அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேல அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டது. ஈரான்ல பல இடங்களில் ஈரான் அணு உலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ரஷ்யாவோட ஈரான் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த பிரகாரம் 9 அணு உலைகளை ரஷ்யா மட்டுமே ஈரானுக்குள்ள உருவாக்குறாங்க. அதை தாண்டி